angles. First நம்ம definitions எல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். Definition: line segment. Line segment எப்போ சொல்லுவோம்னா a line with two end points is called line segment. A line with two end points, ரெண்டு பக்கம் end points ஓட இருந்ததுன்னா it is a line segment. நம்ம இது வந்து AB இந்த பார் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து ray. A line with one end point is called ray. ஒரே ஒரு end point மட்டும் இருக்குது, இன்னொரு பக்கம் arrow mark கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா it is called ray. ஸோ ரேனா AB இந்த மாதிரி நோட்டேஷனில் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். collinear points. ஸோ collinear pointsனா if three or more points lie on the same line they are called collinear points. 3 or more points, 3 இல்லைன்னா அதுக்கு மேலே எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே லைனில் இருக்குது, ஆக்சிஸ் பேஸ்டாகவே இருக்குது, ஷேப் எதுவுமே ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் கால் கொலினியர் பாயிண்ட்ஸ். non-linear points அப்படின்னா if 3 or more points does not lie on the same line, ஸோ ஒரே லைனில் இல்லை அப்படின்னா they are called non-linear points. linear pointsோட கான்ட்ரவர்சி தான் non-linear points. angle. angle என்ன சொல்லுவோம்னா an angle is formed when two rays originate from the same end point. same end pointல two rays exist ஆகுதுன்னா in between இருக்கிறது தான் angle. arms, vertex now. The rays making an angle are called the arms of the angle. The end point is called the vertex of the angle. end point is called vertex. vertex நம்ம இப்போ சொல்லுவோம், arms எப்படி சொல்லுவோங்கிறதுக்கான definition. ஸோ பேசிக்காக அந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாமே தெரியணும். இந்த பேர் எல்லாமே நமக்கு தெரியும், லைன்னா என்ன, ரேனா என்ன, கொலினியர் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம கோட் பண்ணியிருப்போம். இந்த டாப்பிக்கில் இல்லை, வேறு டாப்பிக்லையுமே நமக்கு டு செக் வெதர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் கொலினியர் ஆர் நாட், இந்த மாதிரி ப்ராப்ளம். பட் கொலினியர்னால் என்ன, நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்லேயே ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். அடுத்த ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் அக்யூட் ஆங்கிள் மெஷர்ஸ் பிட்வீன் 0 டிகிரி டு 90 டிகிரி. ஸோ 0 to 90 நமக்கு ப்ரொடக்டரில் இருக்கும்ல, 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு இன்பிட்வீனில் இருக்கிற எல்லாமே அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிளோட லிமிட்டு 0 டிகிரி டு லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 90 டிகிரி. right angle. Yeah, right angle is exactly equals to 90. So exactly 90 degree இருந்ததுன்னா it is called right angle. Obtuse angle. And angle greater than 90 degree but less than 180 degree is called obtuse angle. So 90க்கு மேலே இருக்கணும், 180க்கு கீழே இருக்கணும். An angle greater than 90 degree but less than 180 degree is called obtuse angle. So angle வந்து நமக்கு இந்த ஷேப்பில் இருக்கா, 90 degree less than less than 180 degree. Straight angle. Yeah, straight angle is equal to 180 degree. கரெக்டாக 180 டிகிரியில் இருந்தால் it is called straight angle. நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180. இந்த டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சால் தான் நம்மளால் அடுத்தெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ண முடியும். 4 பேர் தான், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ இந்த டாபிக் எந்தெந்த லிமிட்டில் இந்த மாதிரிலாம் டயக்ராம்ஸ் இருக்குதுன்னு நம்ம 2 or 3 times பார்த்தாலே போதும், ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளாக்ஸ் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளாக்ஸ் ஆங்கிள் மீன்ஸ் an angle which is greater than 180 degree but less than 360 degree is called reflex angle. greater than 180 and less than 360 இருக்கிறது ரிஃப்ளாக்ஸ் ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். Two angles whose sum is 90 degree is called complementary angle. ரெண்டு ஆங்கிளோட டோட்டல் வேல்யூ பார்க்குறீங்க இஸ் ஈக்குவலன்ட் டு 90 டிகிரி இருந்தால் these two angles are complementary அப்படின்னு சொல்லலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படி கேட்டாங்கனாலே சம் வேல்யூ 90 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா டூ ஆங்கிள்ஸ் whose sum is 180 டிகிரி are called supplementary angle. ஸோ ரெண்டு ஆங்கிளோட டோட்டல் வேல்யூ 180 டிகிரியாக இருந்ததுன்னா இஸ் கால் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இந்த 3 டெஃபினிஷனும் நமக்கு 1 வேர்ட்ஸில் கேட்கலாம், எம்சிக்யூ பேட்டர்னில் கேட்கலாம், அப்படி இல்லைனாலும் ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து adjacent. Two angles are adjacent. முதல்ல ஆங்கிள்னா என்னென்ன டெஃபினிஷன் பார்த்தோம், அதுக்கடுத்து ஆங்கிள் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் கால்குலேட் பண்ணணும், எந்தெந்த இன்டர்வலில் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ adjacent ஆங்கிள்லாம் என்னென்னு பார்க்கலாம். If they have a common vertex, a common arm and their non-common arms are called different sides of common arm. So common vertex, common arm and the non-common arms are on different sides. Different sides exist. It is the angles are adjacent.
இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள் ABDC கொடுத்துருக்காங்க. இந்த பிங்கிற பாயிண்டில் நமக்கு ADயும் ஜாயிண்ட் ஆகுது. இதே B பாயிண்டில் DC ஒரு ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆகுது. பிங்கிறது காமன் வெர்டெக்ஸாக இருக்குது. ABD and DBC are adjacent angles. Here ABC இந்த டோட்டலாக ABCங்கிறது என்ன பண்ணிக்கலாம், ABD ப்ளஸ் DBC இப்படி பிரிக்கலாம். ஸோ இந்த டோட்டல் பார்ட்டை ஒரு பைஜெக்ஸ் பண்ணுற இந்த வேல்யூ பேஸ்டாக நம்ம ப்ளஸ் போட்டு எழுதலாம். இந்த மாதிரி கேல்குலேஷன் தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, டெஃபினிஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்ங்கிறப்ப இந்த மாதிரி டயக்ராமில் in this diagram ABD DBC ஆர் கால் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஒரே ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் நமக்கு என்ன தெரியும், 180. இந்த 180ல் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறது தான் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். ஸோ ABD DBC எல்லாமே ஸ்ட்ரைட் லைனில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரே ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். அடுத்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னால் AOCDOB. இது ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க, 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஆங்கிள் இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம். சவுத் சைட், நார்த் அண்ட் சவுத், மேலே கீழே, நார்த் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், இந்த ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், AB and CD are intersect each other at the point 0. There are 2 pairs of vertically opposite angles AOD COB இந்த கேட்டகரியில் வரலாம். அப்படி இல்லைனா AOCBOD. ஸோ இதுதான் வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்த லைனாக பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன். ஸோ இன்டர்செக்டிங்னா AQங்கிறது ஒரு நம்ம லைன் போடுறோம், PRSங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அட் ஏ பாயிண்ட், ஒரு பாயிண்டில் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது, கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ண முடியுமா, டயக்ராமில் எடுக்க முடியுமானா எஸ் பாசிபிள். ஸோ இன்டர்செக்டிங் லைன், லைன்ஸ் PQ and RS ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். Lines PQ and RS are intersecting lines. அடுத்து parallel lines. So parallel linesனால் லைன் PQ RS are parallel lines. இது வந்து நமக்கு ஆக்சஸ் பேஸ்டாக தான் மூவ் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ இன்டர்செக்ட் ஆகலைன்னா these are all called parallel lines. Note, the lengths of the common perpendiculars at different points on these parallel lines in the same. This equal length is called distance between 2 parallel lines. The length of the common perpendiculars at different points on these parallel lines in the same. So common perpendicular at different points exist are parallel lines same ah da irukum. This equal length is called distance between 2 parallel points. So distance ங்கிறதுக்கு நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அடுத்து நம்ம 2 ஆக்சியம் பார்ப்போம். இந்த ஆக்சியம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது நமக்கு ப்ராப்ளம்ஸில் கண்டிப்பாக தேவைப்படும். Axiom 1. If a ray stands on a line, then the sum of 2 adjacent angles so form 180 degree. Adjacent angle என்னங்கிறது இப்போ தான் டெஃபினேஷன் பார்த்தோம். காமன் வெர்டெக்ஸ் வைஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ இந்த எக்ஸிஸ்ட் ஆகிற ஆங்கிளோட டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு 180 இருக்குதா. Sum of 2 adjacent angles is formed to 180 degree. Axiom 2. If the sum of 2 adjacent angles is 180 degree, then non-common arms of the angles form a line. So 180 degree இருந்ததுன்னா கண்டிப்பாக it must be form a line. So adjacent இருந்ததுன்னா total value எனக்கு 180 degree வரணும். 180 degree exist ஆனால் நம்ம ஃபார்ம் பண்ணது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சியம் 1 அண்ட் ஆக்சியம் 2 ரிப்பீட்டடாக நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், நமக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் CBSE மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் நம்ம இன்றைக்கி சாப்டர் 6 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் டாபிக் மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் நம்ம மேக்ஸிமம் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். லைன் செக்மெண்ட், ரேக், லீனியர், நான் லீனியர், ஆங்கிள்னா என்ன, ஆங்கிள்ஸோட டைப்ஸ் அண்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, ஆக்சியம்ஸ் 1 and 2 என்ன. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு தடவை வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக் இருக்கும், ஸ்கூலில் கிளாஸ் ஒர்க்ஸில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே
ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். எல்லா கண்டென்ட்டையுமே நீங்கள் ஒரு தடவை இல்லை 2 தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.